கரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்ம வித்தை அருளும் ஓம்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் துறவறவியல் அவா அறுத்தல் என்ற அதிகாரம். அவா ஆசை. இந்த ஆசை என்பதுதான் ஒரு ஞானிக்கு, மெய்யறிவாளனுக்கு, அதாவது மெய்ப்பொருளை உணர்ந்த ஒருவருக்கு நித்திய எதிரியாக இருக்கக்கூடியது. அதனால இந்த ஆசைக்கு பயப்பட வேண்டும் என்ற கருத்தை இந்த அதிகாரத்தின் 6வது குறட்பால பார்த்தோம். அஞ்சுவது ஓரும் அரணே, ஒருவனை வஞ்சிப்பது ஓரும் அவா. ஆசைதான்ப்பா நம்மை வஞ்சித்து விடும். அதனால இந்த ஆசை விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். இதை கண்டா பயப்படணும், அலர்ட்டா இருக்கணும், விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதை திருவள்ளுவர் மிக தெளிவாக கிறிஸ்டல் கிளியரான்னு சொல்லுவேன் அந்த மாதிரி சொன்னார். பொதுவா பாத்தீங்கன்னா சாஸ்திர நூல்கள் எல்லாம் ஞானிக்கு எந்த விதமான விதி நிஷேதங்களும் இல்லை என்று சொல்லும். ஒரு செடியை வளரும் பொழுதுதான் அது சுத்தி வேலி போடணும், நன்றாக ஆடு மாடெல்லாம் தின்னாம பாத்துக்கணும். ஆனா அது பெரிய மரமாக வளர்ந்து விட்டாலும் அதற்கு பிறகு அதற்கு வேலிலாம் தேவையில்லை. அதனுடைய நிழல்ல எத்தனையோ ஆடு மாடுகள் இளைப்பாரும். அது மாதிரி ஆரம்ப காலத்துல, சாதனை காலத்துலதான் ஒரு ஆன்மீக சாதகனுக்கு ஏகப்பட்ட டூஸ் அண்ட் டோன்ஸ், இதை செய்யணும் அதை செய்யக்கூடாதுலாம் இருக்கும். ஆனா இது எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்ட ஒருவன், செய்யும் செய்கை செய்து முடித்தவன் என்று கைவல்ய நவநீதம் சொல்லும். அப்படி கிருத்தகிருத்தியாக, எப்படி வாழ்க்கையில மெய்ப்பொருளை உணர்ந்து விட்ட ஒருவன், சாஸ்திரங்களை நன்றாக கேட்டு சந்தேகங்களை போக்கிக் கொண்டு தெளிவை அடைந்தவன், ஆத்ம தியானம் செய்த ஒருவன், ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம், கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் ஆகிய ஞானயோக சாதனைகளை நன்றாக செய்து முடித்த ஒருவருக்கு அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவருக்கு எந்த விதமான விதிகளையும் சாஸ்திரமே விதிக்கிறது இல்லை. அவர் இப்படி வேணா இருக்குன்னா அவருக்கு மெய்ப்பொருளை உணர்ந்து விட்டார், மெய்ப்பொருள் மயமாக இருக்கிறார் அப்படின்னும் போது அவர் இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணுங்கிறதெல்லாம் அங்க சொல்றது இல்லை. ஆனாலும் ஞானிகள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா எல்லாரோடையும் சமூகத்துல கலந்து பழகுகிறார்கள், எல்லோருக்கும் நிறைய சேவையெல்லாம் பண்றாங்க. அவங்க மனசுல ரெண்டு விஷயம் தான் இருக்கும். ஒண்ணு எல்லையற்ற கருணை, இந்த உயிர்களுக்கெல்லாம் ஏதாவது செய்யணும். பிகாஸ் எல்லா உயிர்களிலும் தன்னையே காண்பார்கள். முதல்ல கடவுளை காண்பாங்க, அதுக்கப்புறம் தன்னையே பாக்குறதுனால எல்லாருக்கும் அவங்களால இயன்ற அளவுக்கு உதவி செய்வாங்க. உதவிங்கிறத விட சேவை செய்வார்கள். ஏன்னா தன்னுணர்வே அவங்களுக்கு இருக்காது. நான் ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட ஆளு, ஏன்னா என்னுடைய பாதுகாப்பு முக்கியம் அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. அதனால அந்த துறவிகள் முக்கியமா அப்படி சேவை செய்யறத நம்ம பாக்குறோம். இன்னொன்னு முக்கியமான விஷயம், அவங்களுடைய பிராரப்தம், அவங்களுடைய முன்வினை பயன் ஒண்ணு இருக்கும் இல்லையா? இந்த உடல் இருக்கின்ற வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி கடவுள் திட்டமிட்டு இருக்காரோ, அவருடைய வினை பயன் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற் போன்ற மனிதர்கள், சூழ்நிலைகள், அதுல அவர் வாழ வேண்டியது இருக்கும். எப்படி இருந்தாலும் சரி, இந்த ஆசை என்ற விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்ம என்ன மாதிரி விஷயங்களை பேசுறோம், நம்மளோட லாங்குவேஜ் எப்படி இருக்கு, எந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோம்,
ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து எதை வேணா பார்க்கலாம், எதை வேணா பேசலாம். இன்னைக்கு சொசைட்டி அப்படிதான் இருக்கு. அப்படி அல்ல. ஞானிகள் வந்து பிறருக்கு வழிகாட்டுவதற்காக அவர்களுக்கு விதி நிஷேதங்கள்லாம் தேவையில்லை என்ற போதும் கூட மற்றவர்களுக்காக அவர்கள் தர்ம பாதையை விட்டு ஒரு பொழுதும் விலகாமல் இருப்பார்கள். இப்ப நான் சுவாமிஜியே பார்த்திருக்கேன். ஒரு நாளை போல காலையில எந்திரிச்சு 4:45க்கு கோவிலுக்கு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இனிமே ஜப தியானம் பண்ணி ஒன்றும் ஆக போறது இல்ல. ஆனாலும் சுவாமியே வந்திருக்காங்க, நம்ம எல்லாரும் வரணும் என்று எல்லோரும் கிளம்பி வருவாங்க. ஆக ஒரு லீடர், ஒரு முன்மாதிரி, ஒரு பெரிய ஞானி எப்படி இருப்பார் அப்படின்னா வாழ்க்கையில கொஞ்சம் கூட தர்மத்தை விட்டு விலக மாட்டார். அதனாலதான் முக்கியமா இந்த ஆசைங்கிற விஷயத்துல வந்து எதிர்பாலினத்தவர், ஒரு ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், இந்த விஷயத்துல வந்து ரொம்ப நிறைய சாதுக்கள் நான் பார்த்திருக்கேன். கூப்பிடும்போது அம்மா அப்படின்னு கூப்பிட்டு கையை குமிச்சு அவங்க கண்ணை பார்த்து பேசும்பொழுது நிஜமாவே ஒன்று அவங்க வந்து உலக அன்னையாகிய தேவியை நினைக்கிறாங்க, இல்லாட்டி வந்து தன்னுடைய சொந்த தாய். இந்த ஆட்டிடியூடு நன்றாக அவர்களிடம் இருப்பதை நாம் காண முடியும். வேற எந்த விதமான எண்ணமும் இருக்காது. வந்து பேசும்போது ரொம்ப தெளிவாக பேசுவார்கள். ஒரு பெண் கிட்ட பேசுறோம்னா அவங்க வந்து பெண் என்ன சக்தியின் வடிவம், அப்படிதான் நம்ம ஆட்டிடியூட்லாம் அதற்காக தான் வச்சிருக்காங்க. ஏன்னா மனம் என்பது ஒரு மாய பிசாசு, எப்போ என்ன செய்யும்னு சொல்ல முடியாது. சில துறவிகளே மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஏன் அப்படிலாம் நடக்குது அப்படின்னா இது வந்து முன்வினைகள் இருக்கு இல்லையா? சில சமயம் அது என்ன செய்யும்னா அது எப்போ எந்த முன்வினை பயனை தர தொடங்கும் என்று தெரியாது. எப்பயோ ஒரு பிறவியில இருக்கிற விஷயங்கள் இப்ப திரும்ப வந்ததுன்னா கூட நாம் எப்படி கவனமாக அதை கையாள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாஸ்திரங்கள் வந்து இந்த இடத்துலதான் ஞானிகள் வந்து தர்மத்தை கடைபிடிக்கணும். எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கும் பொழுது எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அப்படித்தான் வாழ வேண்டும். கிருஷ்ணர் ரொம்ப தெளிவாக இந்த விஷயத்தெல்லாம் லோக சங்கிரகம் என்ற பகுதியில சொல்லுவார். இங்க விஷயம் என்னன்னா இந்த ஆசை விஷயத்தில் ஞானி கவனமாக இருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், இது வந்து போஸ்ட் ஞானம். இப்ப நம்ம படிக்கிறது என்ன, மெய்யுணர்ந்த பிறகு ஒரு ஞானி எப்படி வாழணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்படி எப்படி வாழணும் அப்படின்னா இந்த 7வது குறள்ல சொல்கிறார், நம்ம படிக்கலாம். அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும். அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும். அவாவினை என்று சொன்னால் ஆசையை, ஆற்ற அறுப்பின், ஆற்றனா முழுமையாக அழித்து விட்டால், ஆற்றங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆசையை முழுமையாக அழிக்க வேண்டும். கொஞ்சோண்டு வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே சொல்லுவாங்களே இந்த பகையில ஆசையிலலாம் கொஞ்சம் மிச்சம் வைக்க கூடாது, வச்சா அது திரும்ப பெருசாயிடும். இந்த அக்னி குஞ்சுன்னு சொல்றமே, ஒரு சின்ன தீப்பொறி ஒரு காட்டையே அழித்து விடும். அந்த மாதிரி அந்த ஆசை கொஞ்சோண்டு அல்ப ஆசை அப்படி போல சின்னதா ஒரு ஆசை, அந்த மாதிரி சின்னதாவோ பெருசாவோ ஆசை வந்தால் ஞானினோ நித்திய வைரினா என்ன பண்ணணும், எந்த விதமான ஆசை வந்தாலும் அவன் வந்து இதை வந்து இந்த விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். மனசுல அந்த எண்ணம் தோன்றி விட்டது சரி, ஆனா அதுக்கு மேல அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. ஆற்ற அறுப்பின், முழுமையாக ஆசையை அழித்து விட்டால் தவா, தவா வினை, தவானா அந்த நான்ஸ்டிக் தவா அந்த மாதிரி இல்ல, தவானா கெட்டு போகாமல் இருப்பதற்கான, என்னன்னா தவா என்று சொன்னால் பிறவி துன்பங்களால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான வினைகள். தவா வினைனா நம்ம வந்து தவறி போகாம இருக்கிறதுக்கான வினைகள். தவா வினை கெடாமல் இருப்பதற்கான, பிறவி துன்பங்களால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான வினை செயல்களை. ஞானிக்குதான் செயல்களே கிடையாதுன்னு பார்த்தோமே, அவங்க ஒரு செயலும் செய்ய வேண்டாம்னு பார்த்தோமேனா இங்க என்ன செயல் செய்யணும், தவ ஒழுக்கங்களை மெய்யுணர்ந்து தியானித்தலை, அதுதான் அவருக்கு செயல். இங்க தபத்தை கடைப்பிடிக்கணும். இப்ப துறவரவியல்ல எவ்வளவு அதிகாரம் பார்த்திருக்கோம் நம்ம. இந்த துறவுக்குரிய ஒழுக்கங்களை எல்லாம் அவர் கடைபிடிக்க வேண்டும். முக்கியமாக மெய்ப்பொருள் தியானத்தில் ஈடுபட வேண்டும். நானே மெய்ப்பொருள் என்பதை உணர்ந்திருக்கிறார், அதை ஆழ்மனதிற்கு கொண்டு செல்கிறார், அதை இடைவிடாமல் தியானிக்க வேண்டும். அதுதான் தவாவினை. தவாவினைனா கெட்டு போகாமல் இருப்பதற்கான தவ ஒழுக்கம் சார்ந்த செயல்களை, மெய்ப்பொருள் தியானம் முதலான செயல்களை தான், தான்னா அவர் வேண்டும் ஆற்றான் வரும், விரும்பி கடைபிடிக்கின்ற துறவு நெறியிலே. இங்க ஆறுன்னு சொன்னா வழி, ஆற்றான்னா இந்த துறவு நெறியிலே வரும் என்று சொன்னால் கடைபிடிக்க முடியும். இப்போ மனசுல நிறைய வண்டியா ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தவம் செய்ய முடியுமோ, மெய்ப்பொருளை தியானம் பண்ண முடியுமோ? இப்ப யாரோ ஒருத்தங்க மேல நமக்கு ஆசை இருக்கு, ஏதோ ஒரு பொருள் மேல, ஒண்ணும் இல்ல, ஒரு லட்டு சாப்பிடணும்னு ஆசை இருந்தா கூட தியானம் பண்ண உட்காந்தா லட்டு தியானம் தான் ஓடும், மெய்ப்பொருள் தியானம் நடக்காதங்க. ஈவன் நம்ம இஷ்ட தெய்வத்தை கூட நினைக்க முடியாது. சாப்பிடணும்னு நினைச்சோமே, சாப்பிடணும்னு நினைச்சோமே ஓடிட்டு இருக்கோம். அதே மாதிரி அதை எதுக்கு வேணாலும், எந்த மனிதருக்கு வேண்டுமானாலும் அதை நாம்
எக்ஸ்டெண்ட் செஞ்சுக்க முடியும். அப்படி யோசிச்சு பார்த்தா இந்த ஆசை என்பது என்ன செய்யும், நம்ம மனசை சிதறடிக்கும். அதனாலதான் மன்மதன் அப்படின்னு நல்லாதான் பேர் வச்சிருக்காங்க. மன்மதன்னா என்னன்னா, மத்னாதி, மனசை போட்டு கடைஞ்சு எடுத்துருவான். ஒரு ஒரு ஆசை வந்ததுன்னா நம்ம நிம்மதியாவே இருக்க முடியாது. அது என்ன ஆகும், மனசை அலைபாய செய்யும். அது அப்போ விரும்பின விஷயத்தை அடையிற வரைக்கும் அது ஓயாது. அது பல விதங்களில் வெளிப்படும். அதுக்கு பேரெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். காமரூபா. காமரூபானா என்னன்னா, வேண்டிய ஆசை வேண்டிய வடிவத்தை எடுத்துக்கொள்ளும். அதுக்கு வந்து ஏகப்பட்ட ஜஸ்டிபிகேஷன்லாம் சொல்லும். அதனால நமக்கு உண்மையிலே ஆசையினால் தூண்டப்பட்டு ஒரு செயலை செய்கிறோமா, அல்லது உள்ளத்தின் நிறைவினால் சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அருள் எண்ணத்தினால் நாம் செயலில் இறங்குகிறோமா, அல்லது அது ஆசைப்பட்டு செய்யறோமாங்கிறத துறவி தன்னெஞ்சறிவது பொய்யற்க அவர் தன்னுடைய மனசுட கேட்டு பார்த்துக்கணும். இவ்வளவு கவனமான விஷயம் பாருங்க, கத்தி மேல் நடக்கிற மாதிரி. ஏன்னா மனிதர்களோட பழகும் பொழுது பலவிதமான மனிதர்கள், அந்த வாசனைன்னு ஒண்ணு இருக்கு. வாசனானா சம்ஸ்காரம், ஆழ்மன பதிவுகள். இப்போ ஒரு கெரசின் பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கெரசின் டின்னு. அதை நீங்க எவ்வளவு சோப்பு போட்டு கழுவினாலும் அந்த வாசனை போகாது. ஒரு கெரசின் இருந்த பாத்திரத்துல வந்து நீங்க பாலை ஊத்தி வைக்க முடியாது, வேற எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா எத்தனை நீங்க கிளீன் பண்ணாலும் அதுல வாசனை போகாது. நெருப்புல போட்டு வாட்டினாதான் போகும். அது மாதிரி நம்ம மனசுல வந்து இப்போ இல்ல, முற்பிறவிகள்ல நம்ம அனுபவிச்ச எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் அப்படி அப்படி அப்படியே உட்கார்ந்துருக்கும். அது வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில வெளிப்படும். அதனாலதான் இவங்க ரொம்ப அனுகிரகத்தோட அவருக்கு ரொம்ப இறைவனை சார்ந்திருந்து வாழ்தல் அப்படிங்கறதுல இருந்து இவங்க விலக மாட்டாங்க. முக்கியமா இவர்களுக்கும் சத்சங்கம் என்பது மிக முக்கியம் அப்படிங்கறதையும் சென்ற வகுப்புல கடைசியில நான் சொன்னேன். ஏன்னா இப்ப வந்து வியாசர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மகாபாரதம் எழுதிட்டு எல்லாரும் மகாபாரதத்தை தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. மகாபாரதம் எழுதியும் அவருக்கு மனதிற்கு வந்து நிறைவு வரவில்லை, வியாசர் அழுதார், வருத்தப்பட்டார் என்றெல்லாம் படிப்போம். இப்ப வியாசர் வருத்தப்பட்டார்னும் போது யார் வருவானா, நாரதர் வருவார். மகான்களே பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் சமாதானப்படுத்திப்பாங்க. அழகா ஒருத்தர் அறிவுறுத்துப்பாங்க. நீ என்ன பண்ணணுங்கிறத அவர் நாரதர் வந்து கரெக்டா இதுக்குன்னே இது பண்ற மாதிரி, நம்ம நாரதர்னு ஏதோ கலகம் ஊட்டுறவர் நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, சரியான விஷயங்களே சரியான நேரத்துல நாரதர் எத்தனையோ இடத்துல சொல்றாரு. புராணங்கள்ல பாத்தீங்கன்னா துருவனுக்கு, பிரகலாதனுக்கு, அவனோட அம்மாவுக்கு, வியாசருக்கு, இப்படி எங்க எங்க யார் யாருக்கு என்ன தேவைப்படுகிறதோ அந்த சரியான வழிகாட்டுதல், ஒரு நல்ல சத்சங்கமாக நாரதர் இருக்கிறார். ஆக இந்த மகான்கள் என்ன செய்யணும், தனிமையில இருக்குங்கிறதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எல்லாரோடையும் சேர்ந்தாலும் ஹெல்த்தி மைண்ட் ரொம்ப முக்கியம். முன்னாடியே பார்த்தோம், மனம் என்பது 3 குணமயமானது. ஞானிக்கு கூட டிப்ரெஷன்லாம் வரலாம். அதெல்லாம் வராம இருக்கணும்னா நம்ம மனசுக்கு நல்ல எண்ணங்கள், நல்ல கருத்துக்களை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லவர்களோடு பழகணும். மனசுங்கிறது ஒரு இது மாதிரி தானே, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வெள்ளை துணி மாதிரிதான். சாதனின் வண்ணமாவது மனம். அத நீல கலர்ல முக்கினா நீல சாயம் ஏறும், சிவப்பு கலர்ல முக்கினா சிவப்பு சாயம் ஏறும். அது மாதிரி என்ன மாதிரி எண்ணங்கள் நம்முடைய மனசுல போகுது. இன்னும் கூட சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு 5 பேர்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம். இந்த 5 பேரோட தான் ரெகுலரா பேசுறேன் அப்படின்னா அவர்களுடைய ஆவரேஜ் தான் நம்மளுடைய மனசு. யார் யார்கிட்ட தினப்படி நம்ம பேசுறோமோ அவங்களுடைய எண்ணங்களின் தாக்கம் நிச்சயமாக நம்ம மனசுல இருக்கும். நம்ம வந்து நான் யார் கூட பழகினாலும் என் மனசு அப்படிலாம் ஒன்றும் ஆகாது அப்படிலாம் சொல்லி ஏமாத்திக்க முடியாது. ஆக நம்ம இப்போ துறவிக்கு என்ன அப்படின்னா, இவர் என்ன செய்யணும் அப்படின்னா, தச்சிந்தனம் தத் கதனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம். அவர் என்ன செய்யணும்னா அதையே நினைக்கணும், மெய்ப்பொருளையே நினைக்கணும். ஏன்னா தான் ஆனந்தமான நிறைவே வடிவான மெய்ப்பொருள், பரம்பொருள், நான் பூரணமானவன் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். அதையே தியானம் செய்ய வேண்டும், அதையே மற்றவர்களுக்கும் அவர் எடுத்து சொல்ல வேண்டும். இது என்ன எப்ப செய்யணும்னு, வாழ்நாள் முழுவதும் இதான் செய்யணும். வந்து இது வந்து இதுக்குதான் பிரம்மாபியாசம்னு பேர். பிரம்மாபியாசம் என்ன, ஒவ்வொரு நாளும் இவர் மெஜாரிட்டியான நேரத்தை இதுக்குதான் கொடுத்தாகணும். அப்பதான் ஞான பலம், ஞான வலிமைங்கிறது, ஞான பலம் அப்பொழுதுதான் ஏற்படும். நமக்கு ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கோம், விஷயம் தெரியும், விஷயம் தெரியும் என்பதுடன் நின்று விடக்கூடாது. விஷயம் தெரிந்தாலும் நம்ம ஒரு சில இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்னா ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அதனாலதான் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வரலாற்றெல்லாம் பார்ப்போம். ரொம்ப அவர் வந்து அந்த துறவி சீடர்களை தயார் செய்த விதம் இந்த அதிகாரத்தை மனசுல வச்சுதான் பண்ணிருப்பாரோன்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு ஒத்து போகும். நம்ம திருவள்ளுவர் வேற, இவர் தமிழ் பேசினார், அவர் வங்காளம், அவர் வேற நாடு வேற எல்லாம் சொல்றோம். ஆனா மகான்களின் சிந்தனை என்பது ஒரே விதமானது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ராமகிருஷ்ணர் வந்து இந்த லாட்டு மகாராஜ் என்று சொல்லக்கூடிய சுவாமி அத்புதானந்தர் அவர்கிட்ட சொல்றார், நீ வந்து அவர் தினம் வரணும், லாட்டு 4 மைலோ என்னமோ நடந்து வருவார். ஒரு பார்க்க பழம் எல்லாம் கொடுக்கறதுக்கு வருவார். ஒரு ஒரு வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருப்பார். அவங்க வீட்டுல இருந்து பழங்கள் பூக்கள் எல்லாம் எடுத்துட்டு வரும்பொழுது
நீ அந்த தெரு வழியா வராதப்பா, அங்க வந்து சாராய கடை இருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஒரு தடவை அவர் சொன்னதுதான். அதுக்கப்புறம் அந்த தெருவை சுத்தி போறதுக்காக எக்ஸ்ட்ரா எத்தனையோ மைல் நடந்து போவாராம் ஒவ்வொரு நாளும். ஏன்னா குரு சொல்லிட்டார், அந்த தெரு வழியாவே நடந்து போக கூடாதுன்னு பாரம். ஒவ்வொரு சீடரையும் பார்த்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை மிக கடுமையாக பாதிக்கும். இத்தனைக்கும் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டால்வார்ட்ஸ். ராமகிருஷ்ணருடைய துறவி சீடர்கள் சாதாரணமானவர்கள். அது துரியானந்தரா இருக்கட்டும், சுவாமி சிவானந்தர், சுவாமி பிரம்மானந்தர், சுவாமி ராமகிருஷ்ணானந்தர், எல்லோருமே பெரிய பெரிய ஆன்மீக வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய நட்சத்திரங்கள் ஒவ்வொருத்தரும். அவ்வளவு சாதனை, அவ்வளவு தபஸ். ஆனா அவர்களை வந்து உருவாக்கும் பொழுது ராமகிருஷ்ணர் அவ்வளவு கவனமாக. ஆனா சுவாமி விவேகானந்தருக்கு மாத்திரம் எந்த ரூலும் வைக்க மாட்டாராம். யாராவது கொடுத்த சில இனிப்புகளை கூட எல்லாரையும் சாப்பிட விட மாட்டாராம். அதை சாப்பிட்டா மனசுல சில கெட்ட எண்ணம் வரும்னு நம்பிக்கை ராமகிருஷ்ணருக்கு. விவேகானந்தர் கொடுத்து சாப்பிட சொல்லுவாராம். ஏன்னா விவேகானந்தர்கிட்ட இருக்கிற அந்த ஞான நெருப்பு இருக்கு இல்லையா, தக தக தகன்னு எரியறத அவர் பாக்குறாரு. அவனுக்கு சாப்பிட்டாலும் ஒன்னும் ஆகாதுங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா அப்படி ஒரு சிவபெருமானுடைய ஒரு அம்சம் ரொம்ப அவர்கிட்ட இருக்கும். சிவாம்சம் பொருந்தியவர் சுவாமிஜி. அதனால அவரால் வந்து எப்பேற்பட்ட காமத்தையும் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு ஸ்ரத்தா, அது உண்மைதான். சாமிஜி வாழ்க்கையிலே நம்ம பாக்குறோம். இப்பேற்பட்ட மனிதர்களுக்கு நடுவுல எல்லாம் அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, பூத கணங்கள் மாதிரி விதவிதமான மனிதர்களுக்கு நடுவுல சிவபெருமானாக ஒளிர்ந்தவர் சுவாமி விவேகானந்தர். ஆனா எல்லார் விஷயத்திலயும் அது சாத்தியமா அப்படின்னா, நம்மளுடைய தவ ஒழுக்கம், நம்முடைய தவம் சார்ந்த வாழ்க்கை. ஏன்னா துறவிக்கு வந்து துறந்த அப்புறம் ஒண்ணுமே இல்லையா, பண்றதுக்கெல்லாம் பண்ணணும். என்ன பண்ணணும்? சாஸ்திரம் படிக்கணும், சிந்திக்கணும், தியானம் பண்ணணும், மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இதுதான் அவருடைய முக்கியமான பணி. சந்நியசிய ஸ்ரவணம் குறியாத் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆக இதுக்கு ஒரு மன ஒருமுகப்பாடு வேண்டுமா வேண்டாமா? இதுல மனசு நீங்க ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உட்காந்து உபனிஷத் பாஷ்யம் படிக்கணும், பிரம்மசூத்திர பாஷ்யம் படிக்கணும், அப்பப்ப நடுவுல பசிக்கும் போது போய் பிக்ஷை சாப்பிட்டு வரணும், மிச்ச நேரம் எல்லாம் படிக்கணும் என்ற லைஃப் ஸ்டைல்ல இதுக்கு உட்காரணும்னா போனை தலைய சுத்தி ஓரமா வச்சிடணும். போனோ, டேபோ, லேப்டாப்போ எதுவும் பக்கத்துல இருக்கக்கூடாது. நம்ம படிக்கிறோம்னா மனசு இந்த மெய்ப்பொருள் தத்துவத்துல தோய்ந்து இருக்க வேண்டும்னு சொன்னா இதுக்குதான் நம்ம கொடுக்கணும். அப்போ மனசுல ஆசை இருந்ததுன்னா படிக்க விடுமா அது? அதுதான் விஷயம். இங்க சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, அவாவினை ஆற்ற அறுப்பின். ஆசையை நீ முழுமையா அழிச்சிடுப்பா. நாமளே அழிக்க முடியுமானா? இறையருள். இதற்காக பிரார்த்தனை பண்ணுவே. எதுக்கோ அது வேணும் இது வேணும் அல்பமான விஷயத்துக்கெல்லாம் கேட்கிற. சாரதா தேவியார் சொல்லி தராங்க, நைராஷ்யம் வேணும்னு கேளு, ஆசை இல்லாத மனம் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யு சொல்றாங்க. எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காத. அங்க போய் அவரே பெட்டரா ஏதாவது கொடுக்கறதுக்காக உனக்கு வச்சிருப்பார். நீ போய் அல்பமா எதையாவது கேட்டு வருவ. எது எது வினை பயன்படி நமக்கு வரப்போகிறதோ வரத்தான் போகிறது. துன்பம்லாம் வினை பயன்படி வரும்போது இன்பம் வராதா என்ன? வாழ்க்கைக்கு எல்லாம் வரும். இறைவன் யோகக்ஷேமம் வகாமியகம் சொல்லி வேற வச்சிருக்கார். இறைவன் பொருட்டு நம்ம இப்படி ஒரு தவ வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சா நம்முடைய யோகக்ஷேமத்தை அவர் பார்த்துக் கொள்வார். அவர் பொறுப்பு. அங்க போய் நம்ம ஆசைப்பட்டு இது வேணும், அப்ப மனசுல ஆசை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நிம்மதியாவே இருக்க முடியாது, முக்கியமா படிக்க முடியாது. அப்ப அதனை ஆசையை முழுமையாக நாம் அறுத்து விட வேண்டும். அவாவினை ஆற்ற அறுப்பின். அதற்குத்தான் இறையருள் வேண்டும், குரு அருள் வேண்டும், சத்சங்கம் வேண்டும். விடாம சாஸ்திரங்களை படிச்சு படிச்சு, அதனாலதான் பஜகோவிந்தம்லாம் பாத்தீங்கன்னா சம்மட்டி மாதிரி அட்டி அட்டி அட்டின்னு அட்டி ஒரு பெரிய சுத்தியெல்லாம் எடுத்து நங்கு நங்கு நங்குன்னு தலையில குட்டுற மாதிரி. யாரு உன்னோட ஹஸ்பண்ட்? யாரு உன்னோட ஒய்ஃப்? யாரு குழந்தை? என்ன சொல்ற? எங்க இருக்கு? காத்தே காந்தா கஸ்தே புத்திரக, எங்க வந்தே நீ அப்படின்னு கேள்வியா கேட்டு அப்படி உலுக்கி விடுவாரு நம்மள வந்து. பஜகோவிந்தம் படிச்சா அப்படி வைராக்கியம் வரும். வைராக்கிய சத்தகம், இது மாதிரி நூல்கள்லாம் இருக்கு. அப்பப்ப வாழ்க்கையின் உண்மையை மறக்காம ஞாபகம் வச்சுக்கணுமே. சுவாமிஜி ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகம் சொல்வார். என்னது? மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரக அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. துறவியே கவனமாக இரு, கவனமாக இரு. ஏன்னா மாதா நாஸ்தி, அம்மா கிடையாது. இப்ப ஏதாவது நம்ம தப்பே பண்ணிட்டா கூட அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க? நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வருவாங்க. அது மாதிரி யாரும் கிடையாது. துறவி ஆயாச்சு. அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, சொந்தக்காரன் கிடையாது, கூட பிறந்தவன் கிடையாது, வீடு கிடையாது, பணம் கிடையாது. அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி தஸ்மாத் ஜாகிரத கவனமா இருக்கு. உன்னுடைய வாழ்க்கைக்கு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் லைஃப். நீ வந்து பொறுப்புடனுடன் வாழ் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு வந்து. ஆக அவாவினை ஆற்ற அறுப்பின். ஆசையை முழுமையாக அழித்து விட்டால் தவாவினை. தவாவினைனா என்னது? நம்ம வந்து தவற கெட்டு போகாமல் இருப்பதற்கான, இப்படியே போட்டிருக்கு. தவாவினைனா கெடாமல் இருப்பதற்கான, பிறவி துன்பங்களால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான தவ ஒழுக்கங்களையும் மெய்யுணர்ந்து தியானித்தலும் ஆகிய செயல்களை தான் வேண்டுமாற்றான் வரும். உனக்கு எப்படி வேணுமோ அப்படி துறவு நெறியில கடைபிடிக்க முடியும்.
கடைபிடிக்கணும்னு சொன்னா அதற்கு மனசுல ஆசை இல்லாம இருந்தா தானே கடைபிடிக்க முடியும். ஆசை இருந்தா என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் படிக்கவே முடியாது. இதுக்கு தேவையான ஒரு சித்த ஏகாகிரதா என்னங்கறத திருக்குறள் படிக்கும் போதே நமக்கு தெரிகிறது. மன ஒருமுகப்பாடு. லலிதா சாஸ்திரம் சொல்கிறது பகிர்முக சுதுர்லபா. அம்பாள் அடையப்பட முடியாதவள். துர்கானாலே அதான் அர்த்தம். துக்கேன கம்மி, ரொம்ப கஷ்டம், அவள் அடையிறது ரொம்ப கஷ்டம். புறநோக்கு உடையவர்களுக்கு அம்பாள் அடைவதற்கு ரொம்ப கஷ்டம்தான், அவள் அடைய முடியாது. ஆனா அந்தர்முக ஆராத்யா, யாரெல்லாம் மனசை உள்நோக்கி திருப்பி இருக்காங்களோ, யாருக்கு ஆசை இல்லையோ, யாருக்கு வெளி விஷயங்கள் இதை பார்க்கணும், அதை போகணும், அங்க சுத்தணும் இங்க சுத்தணும்னு ஆசை இல்லையோ, அவர்களால் நன்றாக எளிதில் அடையப்படுபவள், அறிந்து கொள்ளப்படுபவள் அம்பாள். அந்தர்முக ஆராத்யா, நன்கு நன்கு வழிபடப்படுபவள் அப்படின்னு அர்த்தம். ஆக கடவுள்கிட்ட போய் என்ன கேட்கணும்னா, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. உனக்கு என்ன வேணுமோ கொடுக்கணுமோ கொடுப்பா. என்னோட வினை பயனுக்கு ஒத்தாப்ப ஏதோ கொடுக்க போறேன், உனக்கு என்ன கொடுக்கணுமோ கொடு, உன் சித்தம் எதுவோ அதுபடி நடக்கட்டும், எனக்குன்னு ஒரு தனியா சங்கல்பம் கிடையாது. நீ எப்படி என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறாயோ அப்படி நான் வாழ்கிறேன். அதனால கடவுள்கிட்ட போய் எந்த இது வேணும் அது வேணும், நான் ஃபியூச்சர்ல அந்த ஊர்ல இருக்கணும் இந்த ஊர்ல இருக்கணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அப்கோர்ஸ் இருக்கும், பிளான் இருக்கும், சங்கல்பம் இருக்கும். இருந்தா கூட சித்பவானந்த சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாங்களாம், இறைவா நான் ஒரு திட்டம் தீட்டுகிறேன், அது உன் திட்டத்தில் இருந்தால் நடத்து, இல்லை என்றால் எனக்கு நஷ்டம் ஒன்றும் இல்லை. இந்த ஆட்டிடியூட் வேணும். மறுபடியும் சொல்றேன், இறைவா நான் ஒரு திட்டம் தீட்டுகிறேன். திட்டம் தீட்டுகிறேன்னா என்ன? ஸ்கூல் ஆரம்பிப்பாரு, காலேஜ் ஆரம்பிப்பாரு, இந்த மாதிரி சமூக பணிகள் தான் அவருடைய திட்டங்கள். இறைவா நான் ஒரு திட்டம் தீட்டுகிறேன், அது உன் திட்டத்தில் இருந்தால் நடத்து. நம்ம அது நடக்கும் போதே தெரியும் கடவுளுடைய அருள் இருக்கு, இல்லாட்டி நடக்காது இல்லையா? ஒரு விஷயம் நம்ம நம்ம பிளான் பண்றதுனால மாத்திரம் நடந்துருதா எல்லாம்? இல்ல. நம்மளே சொல்றோம்ல, இதுக்கெல்லாம் மேல ஏதோ ஒரு சக்தி இருக்கு, இறைவனுடைய அருள், இறைவன் இதை அங்கீகரிச்சிருக்காரு, அதனாலதான் இந்த பெரிய காரியம் நடக்கிறதுன்னு நம்மளே புரிஞ்சுப்போம். நாம பிளான் பண்ணி நடந்துராது எல்லா விஷயங்களும். முக்கியமா இந்த மாதிரி சமூக பணிகள்லாம் எத்தனையோ பொருள், எத்தனையோ பேருடைய ஒத்துழைப்பு எல்லாம் தேவைப்பட்டு பெரிய ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல ஒரு காரியம் நடக்கும்போது, சொந்தமா நம்ம வீடு கட்டிக்கிறத பத்தி பேசலைங்க, பெரிய சமூக பணி, 1000 குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல் கட்டுறோம், ஆரம்பிக்கிறோம், எங்கெங்கயோ பணம் வருது, எப்படி எப்படியோ 4-5 பேர் சாமி நான் உதவுறேன், என்ன பண்ணோம் சொல்லுங்க, நான் பெஞ்சு வாங்கி தரேன்னு ஒருத்தன் வரான். அப்ப இதெல்லாம் நடக்கும்போது இதெல்லாம் என்னதுன்னா, இதெல்லாம் சைன், கடவுள் இதை அங்கீகரித்திருக்கிறார். நடக்க நடக்க நமக்கு தெரியும் கடவுளோட திட்டத்துல இருக்கு போல இருக்கு. அதனாலதான் அந்த தொய்வு இல்லாமல் நடக்கிறது. இங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இவர் என்ன செய்யறாரா, இவர் தவ வாழ்க்கைக்கு உரிய அந்த நெறிகளை தான் வேண்டும் ஆற்றான் வரம். அவருக்கு எப்படி அந்த துறவு வாழ்க்கையில என்னென்ன அறங்கள்லாம் கடைபிடிக்கணுமோ அதெல்லாம் அவர் விரும்பிய வழியிலேயே, துறவு வழியில் நன்றாக கடைபிடிக்க முடியும். துறவியான பிறகு கூட மனசுல ஆசை இருந்ததுன்னு சொன்னா ஒன்னும் பண்ண முடியாது. துறவு வாழ்க்கைக்குரிய நெறிகளையே இவங்க ஃபாலோ பண்ண முடியாது. நம்மளாம் நிறைய படிச்சதில்லை, சாஸ்திரங்கள்லாம் படிச்சு பார்த்தா துறவியோட வாழ்க்கையை அப்படி டிஸ்கிரைப் பண்ணிருக்கு. இப்படி இருக்கணும், ஒரு வேளை தான் சாப்பிடணும், ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு அதுல, விதவிதமான துறவிகள்லாம். அதாவது ஒரு துறவி 3 ராத்திரிக்கு மேல தங்கக்கூடாது, ஒரு ராத்திரிக்கு மேல தங்கக்கூடாது, விதவிதமான அதுலயே கிரடேஷன்லாம் இருக்கு, நிறைய சம்பிரதாயங்கள் இருக்கு. கையில தண்டம் ஏத்தி கொண்டு கமண்டலத்தோட இருக்கிற சன்னியாசிகள், அவதூத்த சன்னியாசிகள், உடை கூட போட்டுக்காத சன்னியாசிகள். இப்படி இப்ப கும்பமேளால பாத்தீங்கன்னா சாதுக்கள் தானே, எங்க இருந்தாங்க இவங்க எல்லாம் அப்படின்னு கேட்டா அவங்க கேக்குறாங்க, நீங்கெல்லாம் எங்க இருந்தீங்கன்னு சொல்லிட்டு. எங்கெங்கயோ கோவில்கள்ல வழிபாடு செய்து கொண்டு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சாதுக்கள் இன்னைக்கும் இருக்காங்க. சாதுக்கள்னா யாரு? நல்லோர்கள், தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்காக சமூகத்திற்காக அர்ப்பணித்தவர்கள். அவங்க சோசியல் சர்வீஸ் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவங்க தியானம் பண்ணாலே ஜபம் பண்ணாலே உலகத்துக்கு ரொம்ப நல்லது. அவர்களுடைய இருப்பே உலகிற்கு ஆசீர்வாதம். சிலர் சேவை செய்வார்கள், சிலர் வெளிப்படையாக சேவை செய்ய மாட்டார்கள், ஆனால் நல்ல எண்ணங்களை இந்த சமூகத்திற்கு வழங்கி கொண்டே இருப்பார்கள். தனிப்பட்ட பிரார்த்தனைலாம் ஒண்ணுமே இருக்காது. என்ன செய்வாங்க, காலையில எந்திரிச்சோடனே லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, கடவுளே எல்லாரையும் நல்லா வச்சிரு நல்லா வச்சிருன்னு பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனை பலிக்கும். இதெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டம்னா என்ன, கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், சூக்ஷ்மமான விஷயங்கள். ஆக துறவி அவருக்குரிய நெறியில கம்பீரமாக நிற்க வேண்டும், அவருக்குரிய தவ ஒழுக்கங்கள் எல்லாம் அவர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதற்கு அவர் மனசுல கொஞ்சம் கூட இம்மி அளவு கூட ஆசை இருக்கக்கூடாது. அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும். அவருக்கு என்னெல்லாம் அதற்கு துறவு வாழ்க்கைக்குரிய அறங்கள் என்னென்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் படிக்கணும். மேல நிறைய பேர் பாத்தீங்கன்னா சித்தி கிரந்தங்கள்லாம் படிப்பாங்க, இன்னும் டெப்தா, இன்னும் ஆழமா பல வேதாந்த நூல்கள் இருக்கும், படிப்பாங்க, பாடம் சொல்லுவாங்க, இன்னும் மேல படிப்பாங்க, படிச்சுட்டே இருப்பாங்க. நூல்களுக்கா பஞ்சம்? தேங்க அப்பா, அந்த வேதாந்த
லிட்ரேச்சர் மட்டும் எவ்வளவு நூல்கள் இருக்கின்றன. ஒரு ஒரு ஸ்லோகத்தையும் அது வந்து படிச்சு அதுக்கு பொருள் தெரிந்து கொண்டு அதை வந்து மற்ற நூல்களோடு ஒப்பிட்டு பார்த்து அந்த விஷயத்தை இன்னும் ஆழமா மனசுல பதிய வச்சு தானும் இன்புற்று பிறருக்கும் அதை வாரி வழங்கி இப்படி அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் அந்த மாதிரி சிந்தனையிலேயே போகும். சுவாமிஜி சொல்வார், குவாலிட்டி ஆஃப் திங்கிங். நம்ம சும்மா வெளியில நம்மளோட ட்ரெஸ்ஸையும் நம்ம தங்கி இருக்கிற இடத்தையும் பார்த்து பல பேர் நம்மள எடை போடுறாங்க. அப்படி இல்லை, சிந்தனை தரம். எவ்வளவு உயர்ந்த சிந்தனை தரம் மிக்க மனிதர்கள் பாரத நாட்டுல உண்டு இல்லையா? எளிய வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை, சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். இப்ப பாத்தீங்கன்னா லிவிங்லாம் பயங்கர மாடர்னா வெக்கச்சக்க வசதியோட இருக்கு. ஆனா திங்கிங்லாம் ரொம்ப லோக்கலா, ரொம்ப சுயநலம் மிக்கதா, ஒண்ணுமே இல்லாம ரொம்ப ஷாலோவா இருக்கு. நிறைய பேர் திருப்பி திருப்பி என்னன்னா இந்த இந்த சீரியல் பார்க்க பிடிக்கும், அதை பார்க்க பிடிக்கும், இதை பார்க்க பிடிக்கும் இருக்காங்களே தவிர வாழ்க்கையில உயர்ந்த சிந்தனைகள், உயர்ந்த லட்சியங்கள் இருக்கா? சுவாமி விவேகானந்தர் சொல்றார், உயர்ந்த லட்சியம் இல்லாதவன் வந்து ஆயிரம் தப்பு, அதாவது அது உயர்ந்த லட்சியம் இருந்தாதான் நீ தப்பே பண்ணாம இருக்க முடியும். குற்றம் குறைகள் நம்ம பண்றதுக்கே காரணம் என்ன தெரியுமா? நமக்கு உயர்ந்த பர்பஸ் தெரியல, ஒரு ஹையர் பர்பஸ் இல்ல லைஃப்ல, உயர்ந்த கோல் இல்ல. உயர்ந்த விஷயத்த பார்க்காதனால்தான் ஒரு மனிதன் தவறே செய்கிறான் அப்படின்னு சொல்றான். அப்ப உயர்ந்த லட்சியம் உடைய மனிதன் வந்து 50 தவறுகள் செய்தால், உயர்ந்த லட்சியம் இல்லாத மனிதன் 500 தவறுகள் செய்வான் அப்படின்னே சொல்லுவார் ஒரு இடத்துல வந்து. ஏன்னா என்ன செய்யணும்னு தெரியல, யாச்சு பிச்சுன்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இவன் சில சமயம் என்ன பண்ணுவான், உயர்ந்த லட்சியத்தோட கூடிய மனிதன் கூட சில சமயம் தவறி அவன் செய்யற செயல்கள்லாம் சரியா நடக்காம போகும், சில தவறுகள் நிகழக்கூடும். ஆனாலும் லட்சியம் பெருசு, அதனால திரும்ப அவனுக்கு தெரியும் அதுதான் என்னோட கோலு. நம்ம எங்கேயாவது இந்த யாத்திரையெல்லாம் போகும்போது எத்தனை வாட்டி வழுக்கி வழுக்கி விழுந்தாலும் திரும்ப அதே பாதையில காலை சரி பண்ணிட்டு ஏறி போற மாதிரி அந்த உயர்ந்த லட்சியத்தை நோக்கி அவன் செல்வான். அது போன்று இந்த துறவிக்கு வந்து உயர்ந்த லட்சியம் இருக்கிறது. இவர் அடைந்து விட்டாலும் மனசு அதுல வச்சிருக்கணும். முக்கியமா சமூகத்திற்கு வழிகாட்ட வேண்டும், சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும், யாரையும் மிஸ்கைடு பண்ணிடக்கூடாது. இந்த பொறுப்புணர்வு துறவிகளுக்கு மிக அதிகமாகவே இருக்கும். அதுதான் இந்த குறள் சொல்லியிருக்கு. அடுத்த குறள், அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம் அகுதுண்டேல் தவா அது மேன்மேல் வரும். அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம் அகுதுண்டேல் தவா அது மேன்மேல் வரும். ஆசையே துன்பத்திற்கு காரணம், புத்தர் சொன்னார் அப்படின்னு கேட்போம். இது ரொம்ப நாள் முன்னாடியே, புத்தர் சொல்றதுக்கு முன்னாடியெல்லாம் கூட சாஸ்திரங்களே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆஷாஹி பரமம் துக்கம், நைராஷ்யம் பரமம் சுகம். ஆசை இல்லாத மனமே அமைதியான மனம், துன்பம் இல்லாத மனம். ஆசை அப்படின்னா இன்னொரு பக்கம் துன்பம் அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ பொதுவா வந்து வாழ்க்கையில வந்து நம்ம வந்து இன்பமா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, உண்மையிலே நம்ம வந்து வாழ்க்கையில வந்து இன்பமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உணர்வை உணர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஞானம் வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஞானம், மெய் அறிவு, நம்மை பற்றிய அறிவு. அததான் இத்தனை நாள் நம்ம மெய் உணர்தல் எல்லாம் பார்த்தோம். இந்த ஞானம் மட்டும் போதுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஞானத்தோடு வைராக்கியம் வேண்டும். வைராக்கியம்னா என்ன? ஆசை இல்லாத தன்மைக்கு தான் வைராக்கியம்னு பேரு. துறவுன்னு சொல்றோம், பற்றற்ற தன்மைன்னு சொல்றோம். வைராக்கியம்னா என்ன? எனக்கு எந்த பொருளும் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை. அதுதான் ரொம்ப உயர்ந்தது. இது வேணும் அது வேணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கிறதுக்கு பேசாலும் கண்ணிலே தெரியும் சில பேருக்கு ஆசைப்பட்ட ஒரு பொருள் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. சே, அது இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. ஒருத்தங்க வாட்ச், புது வாட்ச் கட்டிட்டு வந்திருக்காங்க, அதையே பார்த்துட்டு எங்க வாங்குனீங்க, எவ்வளவு விலை என்ன, அப்பத்தி விசாரிக்கும் போதே தெரியும் அதுல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு. ஆக இந்த பொருள் நாட்டம், பொருளோ மனிதர்களோ ஏதோ மேல இருக்கிற அந்த ஆசைன்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா துன்பம் தவிர்க்க முடியாது. யாருக்கு ஆசை இல்லையோ அவர்களுக்கு துன்பம் இல்லை. ஆசை இருந்ததுன்னா நிச்சயமா துன்பத்தை தவிர்க்க முடியாது. அதுதான் இந்த குறள் கூறுகின்ற விஷயம். நம்ம சொல்ல வந்தது என்னன்னா, ஞானம் அப்படிங்கிறது மட்டும் போராது, வைராக்கியத்துடன் கூடிய ஞானம். இந்த ஞானம் நம்ம எல்லாம் சாஸ்திரம் எல்லாம் படிச்சிருவோம். நம்ம யாருக்குமே வந்து ரொம்ப அறிவு இல்லைன்னா சொல்ல முடியாது. நல்ல அறிவு இருக்கு, 10 உபநிஷத் படிச்சுட்டேன், கீதை படிச்சுட்டேன், அதை படிச்சுட்டேன், இதை அப்படி சொல்ற ஆள்லாம் இருக்கு. அகாடமிக்கா ஞானம் இருக்கிறது, ஆனா வைராக்கியம் இருக்கிறதா? ஞான வைராக்கிய சித்தியர்த்தம், ஞான வைராக்கிய சித்தியர்த்தம்னு ஏன் சேர்த்து சேர்த்து சொல்றானா, இந்த ஞானத்தோடு கூட மனசுல ஆசை இல்லாத தன்மை இருக்கணும்பா. நீ எதுக்கும் ஆசைப்படக்கூடாது. நீ ஆசைப்பட்டேன்னா துன்பம் தவிர்க்க முடியும். ஞானத்தோட, முன்னாடியாவது ஞானம் இல்லாம அழுதுன்றதே, இப்ப ஞானத்தோட அழுதுன்னு இருக்கேன்னு சொல்லுவான். என்ன பிரயோஜனம் அந்த ஞானத்தினால நமக்கு? ஆக இந்த குறள் என்ன சொல்கிறது? அவா இல்லார்க்கு துன்பம் இல்லாகும். ஆசை இல்லாதவர்க்கு யாதொரு துன்பமும் இல்லை என்று அறிக. ஆசை இல்லைன்னா துன்பம் இல்லை.
ஆனா ஆசை வருதே, என்ன பண்றது? நம்மளுடைய வினை பயனாலேயோ இதனால ஏகப்பட்ட காரணம் சொல்றோம். ஆசை ஏன் வருதுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஆசை வரும்போதே தெரிஞ்சுக்கணும், அந்த ஆசை நமக்கு சத்ரு. அது ஏபிசிடின்னு சொன்னேன் ஒரு வகுப்புல. அப்ராப்ரியேட், பேலன்ஸ்ட், கிளீன் டிசையரா இருந்தா பரவாயில்ல. சமூகத்திற்கு நலம் பயக்கின்ற ஒரு உயர்ந்த பர்பஸ் இருந்ததுன்னா பரவாயில்ல. அதனால நான் எந்த விதத்திலயும் அஃபெக்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு இருந்தா கூட பரவாயில்ல. இது எதுவுமே இல்லாம ஜஸ்ட் தோணிடுச்சு, மனசுல ஒண்ணு வந்துருச்சு, அப்படியே அதை செயல்படுத்தி ஆகணும் அப்படின்னு மனம் போன போக்கில் இறங்கினால் துன்பத்தை தவிர்க்க முடியாது. ஏன்னா இந்த வாழ்க்கையில நம்ம யாரை நேசிக்கிறோமோ, எதை நோக்கி போறோமோ அதெல்லாம் அப்படியே மாறாம இருக்கும்னு எந்த உறுதிப்பாடும் எந்த நிச்சயமும் கிடையாது. இப்ப எல்லாமே அது மாதிரி மாறிட்டே இருக்கு. மாறிட்டே இருக்குன்னா நம்ம மாறுகின்ற பொருள்கிட்ட போய் மாறாத விஷயத்த நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆசையோடு கூட கூட ஒரு தங்கச்சி மாதிரி ஒண்ணு வந்துட்டு இருக்கும், அதான் எதிர்பார்ப்பு. இப்ப உங்களை ஆசையா ஒருத்தங்களை பார்க்கணும்னு ஆசையா பார்த்துட்டு இருந்தா போறாது. அவங்க எங்கிட்ட இப்படி நடந்துக்கணும், எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? அவங்க எங்கிட்ட பிரியமா பேசணும், அப்புறம் அவங்க எனக்கு இதெல்லாம் பண்ணணும். இந்த ஆசையும் எதிர்பார்ப்பும் சேர்ந்து சேர்ந்து பயணிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏதோ ஒரு ஆசைனா சும்மா ஒரு பொருளை பார்த்துட்டே இருக்கேன்னா பார்த்துட்டே யாரும் ஒண்ணு கடலை பார்க்கணும்னு ஆசை, நான் போய் கடற்கரையில உட்காந்து கடலை பார்க்கறேன், பிரச்சனை இல்லை. ஆனா மனிதர்கள் விஷயத்திலயோ பொருட்கள் விஷயத்திலயோ அதை நமக்கு என்ன சொல்றது, நமக்கு உரிமை இல்லாத ஒன்றை அடைய வேண்டும் என்ற ஆசை வருகிறது பாத்தீங்களா? தகாத ஆசை. இப்ப ராவணனுக்கும் சீதைக்கும் என்ன சம்பந்தம்? ராவணனுக்கு நிறைய மனைவிகள் இருக்காங்க. தேவலோகத்துல அத்தனை பேர் அவனுக்கு அடிமையா இருக்காங்க. அப்சர ஸ்திரீகள்லாம் இருக்காங்க. எல்லாரையும் விட்டுட்டு அழகா இருக்கான்னு சொல்லிட்டு சீதா தேவியை பிடிச்சு கொண்டு போய், அதுவும் இன்னொருத்தனுடைய மனைவிய வலுக்கட்டாயமா அவளை அழைச்சிட்டு போய் அங்க அசோகவனத்துல சிறை வச்சிருக்கானே. அது பார்த்து விபீஷணன் சொல்கின்ற வார்த்தை, விபீஷணன் மட்டும்தான் ராவணனுக்கு புத்தி சொல்லுவான், வேற யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா ராவணன் மந்திரிகள் எல்லாம் அப்படி ஒரு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பான், பயப்படுவாங்க மந்திரி எல்லாம் அவன்கிட்ட பேசுறதுக்கே. மந்திராலோசனைன்னு கூட்டினா கூட இவன் தான் பேசிட்டு இருப்பான். இப்ப விபீஷணன் மட்டும்தான் எழுந்து நீ செய்வது தவறுன்னு சொல்லுவான். அது ரொம்ப இதுவா சொல்லுவான். என்ன சொல்றது, ஒரு ஒரு கருணாக பாம்பை கொண்டு வீட்டுல வச்சிருக்க, முதல்ல அந்த சீதா தேவிய ராமர் கிட்ட கூடுன்னு சொல்லிட்டு அறிவுறுத்துவான், புத்தி சொல்லுவான். அவனுக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய டேஞ்சர். இவன் பார், ஒரே ஒரு சீதா தேவி, ஒரு மானுட பெண்ணு அவனோட பார்வையில கொண்டு வச்சதுனால இலங்கையே அழிஞ்சு போச்சு. அவ்வளவு அரக்கர்கள் உயிரை விட்டார்கள், ஒரு வானரம் கூட சாகல. ராம ராமராவண யுத்தத்துல எல்லா வானரங்களும் உயிர் பெற்று எழுந்தன ராமரோட கருணையினால. ஆனா அத்தனை அரக்கர்கள் இறந்து போனார்கள். ராவணனே இறந்து போனான். இவ்வளோ பெரிய மாவீரன். இங்க பாத்தீங்கன்னா ராவணனுடைய பல பராக்கிரமம்லாம் வால்மீகி அதாவது அவன் அப்படிதான் இருந்திருக்காங்கிறத ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப மெஜஸ்டிக்கா அப்படி சண்டை போடுவானாம். ராமருக்கு ஈஸியா இல்ல ராவணனை இது பண்ண. எத்தனை நாள் யுத்தம் நடக்குது தொடர்ந்து. ராம ராவண யுத்தத்துக்கு உவமையே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அப்படி சண்டை போட்டாங்களா ரெண்டு பேர். ராமரே எவ்வளவு, அதாவது அவதார புருஷர், விஷ்ணுவின் அம்சம். அப்படிப்பட்ட ராமருக்கு எதிராக இவன் போர் பண்றான் அப்படின்னா அவன் எப்பேற்பட்ட ஆளா இருக்கணும். அந்த ராவணன்கிறவன் சாதாரண ஆள் இல்ல, கைலாய மலையை தூக்கினவன். தேவர்கள்லாம் அஞ்சு நடுநடுங்கி ஓடுறாங்க இவனை பார்த்து. அப்படிப்பட்ட ஒரு ராவணன் ஒரு பொண்ணுக்காக, இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆசையினால துன்பம்ங்கிறதுக்கு இதை விட பெட்டர் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க முடியாது. இப்ப மண்டோதரி அழும்போது, நீ எப்பேற்பட்ட அரசனா வாழ்ந்த, நீ எப்படி இறந்து போயிருக்கணும். கடைசியில ஒரு ஒரு பொண்ணுக்காக போய் ஒரு பிச்சைக்கார வேஷத்துல போய் அங்க போய் வாசல்ல நின்னு ஏமாத்தி அந்த பொண்ணை கூட்டிட்டு இப்படி அதாவது விதவிதமா புலம்புவா மண்டோதரி. அதுல ஒரு வருஷம் இது. அப்படி ஒரு அந்த மனைவி மனைவி கணவன் மேல விழுந்து அழும்பொழுது கூட, ஐயோ என் மன்னன், என்னுடைய மன்னன் என்னுடைய கணவன் போர்ல அப்படியே வீர போர்ல இறந்துட்டானேன்னு இல்ல. கடைசியில சண்டை எதனால, இதனால தானே. இங்க வந்தப்புறம் கூட சீதா தேவியை கொடுத்திருந்தா போர் இருந்திருக்காது. கொடுக்க மாட்டேன்னு கடைசி வரைக்கும் நிக்கிறான் இல்லையா அவன். ஆசை, ஆசையினால எப்பேற்பட்ட துன்பம். ஒரு பெரிய சாம்ராஜ்யமே அழிந்ததே, இலங்கை சாம்ராஜ்யமே அவ்வளவு பேர். அதுக்கப்புறம் விபீஷணரை பட்டம் கட்டினதெல்லாம் வேற விஷயம், அது முன்னாடியே கட்டியாச்சு. கடற்கரையில வச்சே ராமர் அதெல்லாம் பண்ணிடுறாரு, அது வேற. ஆனா ஆசையினால் ராவணன் அடைந்த தீமை என்ன யோசிச்சு பார்க்கணும். இது ராவணனுக்கு மட்டுமல்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மனசுல ஒரு தகாத எண்ணம் வரும் பொழுது, ஒரு தவறான ஆசை எழும் பொழுது, இன்னொருத்தருடைய பொருளையோ மனைவியையோ அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் பொழுது, அதனால வரக்கூடிய தீமைகளை உடனே மனசுல எண்ணி பார்க்கணும். அதனால திருவள்ளுவர் இன்னொருத்தரோட பொருள் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக கல்லாமை இந்த மாதிரி அதிகாரம்லாம் சொன்னார். வெக்காமை இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அறத்துப்பால்லயே இன்னொருத்தர் பொருளை பத்தி நீ மனசால கூட நினைக்க கூடாதுன்னு சொன்னார். அதுவும் இது துறவி, இவருக்கு கூடா ஒழுக்கம் வேற சொல்லப்பட்டுச்சு. எந்த மனசால இவர் நினைக்க கூட கூடாது.
அப்படிப்பட்ட அந்த பாலுணர்ச்சியை வென்றவராக ஊர்த்வரேதாக ரிஷிகள் அப்படி இருக்கணும், முனிவர்கள் அப்படி இருக்கணும் சொல்ல. அதே மாதிரிதான் துறவி என்ன செய்யணும், இந்த பாலுணர்ச்சியை கட்டுப்படுத்த தெரிய வேண்டும், நெறிப்படுத்த தெரிய வேண்டும். அது இவங்க நல்லா அதற்குரிய தவ வாழ்க்கையை கடைபிடித்தால் இறைவன் அருளால் அதெல்லாம் ஜெயிக்க முடியும். ஒன்றும் இது கிடையாது, முடியாதுங்கிற இம்பாசிபிள் கிடையாது, கஷ்டம். ஆனா நாட் இம்பாசிபிள். எத்தனையோ சாதுக்கள் நம்ம நாட்டுல புலனின்ப நாட்டத்தை முற்றிலும் வென்றவர்களாக பிரம்மச்சரிய நிஷ்டையில் நிலை பெற்றவர்களாக இருந்து. பிரம்மச்சரியம் தான் பலம். ஒரு பிரம்மச்சரியத்துல இருக்கக்கூடிய அந்த வீரியமும் பலமும் நம்ம வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. அவர்களால் தான் அளப்பரும் செயல்களை செய்ய முடியும். திருவள்ளுவர் சும்மா ஒன்னும் சொல்ல, செயற்கரிய செய்வார் பெரியர்னு சொன்னது இததான். புலனின்ப நாட்டத்தை வென்றவர், ஆசையை வென்றவர், முக்கியமா இந்த பால் உணர்ச்சியை வென்றவர் அவர் தான். அதுதான் செயற்கரிய செயல். நான் எவரெஸ்ட் மேல ஏறுறது கூட செயற்கரிய செயல்னு சொல்லல திருவள்ளுவர். நீ பெரிய கார் வாங்குறது தான் செயற்கரிய செயல், நீ 10 கோடி ரூபாய் அவனோட அக்கௌண்ட்ல போடுறது தான் செயற்கரிய செயல், குடும்பம் நடத்துறது தான் செயற்கரிய செயல் அப்படின்னு சொல்லல. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார் அப்படின்னு சொன்னது இதுதான். நீங்க வேணா போய் படிச்சு பாருங்க. புலனின்ப நாட்டத்தை வெல்லுதல், ஆசையை ஜெயிக்கிறது தான் சேலஞ்சு, வேற எதுவும் சேலஞ்ச் கிடையாது உலகத்துல. ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆசைப்பட்டா அது ஈக்குவலா அதோட பிரைஸ பே பண்ணி ஆகணும். ஆசை அப்படின்னு ஒண்ணு வந்தாலே துன்பம், அதை தவிர்க்க முடியாது. பரவாயில்ல, எனக்கு துன்பம் வந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் கேரி ஆன், அனுபவி அப்படின்னு சொல்லிடலாம். இல்ல நான் ஆசைப்படுவேன் ஆனா எனக்கு துன்பம் வர, துன்பம் வரும்போது கத்துறோமே, கதறோமே, கடவுளை போய் திட்டுறோமே, நீ என்னை இப்படி கஷ்டம் கொடுத்துட்டு அப்படி கஷ்டம். நம்ம ஆசைப்பட்டதுனாலதான் பல விஷயங்கள் நம்ம கிட்ட வருது. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், முதல் இது நம்மளா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம தான் அதை ஸ்டார்ட் பண்ணிருப்போம். நம்ம மனசுல ஒரு ஆசை வந்திருக்கும், அதனால ஒரு செயல்ல இறங்கியிருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கே அது பேக் ஃபயர் ஆகும். அதனால மனிதர்களோட பழகவே கூடாது, அன்பு செலுத்தக்கூடாது என்று சொல்லவில்லை. திருவள்ளுவரோட கருத்து அது கிடையவே கிடையாது. இல்லாட்டி அன்புடைமை அருளுடைமையில எழுத மாட்டார் திருவள்ளுவர். அங்க எடுத்தோடனே முதல் அதிகாரம் அன்புடைமை இல்லறத்தானுக்கு. அதே மாதிரி இங்க அருளுடைமைன்னு துறவிக்கு தொடங்கினார். எல்லார்கிட்டையும் அன்பா இருப்பா, எல்லாரையும் நேசி, யாருக்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காது. இது சாரதா தேவி சொல்கின்ற விஷயம். அருள் அன்னை சாரதா தேவி சொல்றாங்க, எல்லாரையும் நேசி, உலகத்துல இன்பமா இருக்கணுமா எல்லாரையும் நேசி, வஞ்சனையே இல்லாம அன்பு செலுத்து. எப்படி எல்லாரையும் அன்பு செலுத்துறது, எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காது, யாருக்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காது. சொல்றது ஈஸி, கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா செஞ்சு பார்க்கணும். அவா இல்லார்க்கு துன்பம் இல்லாகும், ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை. அஃது உண்டேல் ஆசை மட்டும் இருக்குமாயின் தவாது, தவாதுன்னா தொடர்ந்து மேன்மேல் வரும். என்னது மேன்மேல் வரும், துன்பங்கள் மேன்மேல் வரும். யாருக்கு வந்தா மாதிரி, ராவணனுக்கு வந்தா மாதிரி. ஆசை இல்லாதவன் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆனந்தமாக, நிறைவாக, திருப்தியாக இருப்பான். ஏன்னா இப்ப கடல், நான் உதாரணம் ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். கடல் இருக்கிறது, கடலை நோக்கி எல்லா நதிகளும் ஓடி வருகின்றன. கடல் ஒரு நாள் கூட ஐயோ அந்த நதிகள்லாம் என்ன நோக்கி ஓடி வருது, எப்படி நான் அதை தாங்க போறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணதில்ல. ஐயோ இந்த நதிகள்லாம் வரமாட்டேங்குதே, நான் ஏங்குறேன், இதெல்லாம் இல்லாம என் தண்ணியே குறைஞ்சு போச்சு அப்படின்னு வருத்தப்படுறது இல்ல. கடல் நதிகளின் வருகையை குறித்து வருத்தப்படுவதும் இல்லை, சந்தோஷப்படுவதும் இல்லை. கடல் ஆல்ரெடி நிறைவா இருக்கு. இன்ஃபினிட்டியோட நீங்க என்ன ஆட் பண்ணுவீங்க, இன்ஃபினிட்டா இருக்கு ஓஷன். அந்த மாதிரி இந்த ஞானி நிறைவே வடிவானவனாக இருக்கிறான். இவனை நோக்கி புலனின்ப பொருட்கள் விஷயங்கள்லாம் வருகின்றனன்னு கிருஷ்ணர் கீதையில சொல்றாரு. இவனை தேடி வரும்பா எல்லாம், இவன் வேணும்னாலும் வேண்டானாலும் இவனை நோக்கி. இப்ப என்ன, யாருக்கு என்ன குறைச்சல், எல்லாம் அதாவது பெரிய பெரிய துறவிகளுக்கு எல்லாம் கூட உணவாகட்டும், வாழ்க்கை வசதிகளாகட்டும் எல்லாம் கிடைச்சிட்டு தான் இருக்கு. இறைவன் பார்த்து கொள்வார். அதை இவங்களா தேடி ஆசைப்பட்டு அடையணுங்கிறது இல்ல. கடவுள் ஜாம் ஜாம் ஜாம்னு பண்ணி வைப்பார். இவங்க ஆசைப்படாமையே இவர்களை நோக்கி விஷயங்கள் வரும். இவங்க என்ன பண்ணுவாங்க, வேண்டாம்னு சொல்லுவாங்க, இல்ல தர்மமா ஒரு சிலதை எடுத்துப்பாங்க, அவ்வளவுதானே தவிர. இப்ப யாரோ ஒரு சுவாமிஜி இருக்காருன்னு வச்சுக்கலாம், அவர் ஆசையே இல்லாதவர், இது இந்த குறள்ல சொல்லப்பட்ட மாதிரி ஆசைகள் முற்றிலும் நீங்கினவரா இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவர் பாட்டுக்கு படிக்கிறார், பாட சொல்றாரு, இருந்துட்டு இருக்காரு. இப்ப யாரோ 2 பக்தர்கள் போய் அவர்கிட்ட கேட்பாங்க, சாமி வாங்க சாமி, கும்பமேளாவுக்கு போயிட்டு வரலாம். இல்லப்பா நான் வரல அப்படிதான் சொல்லுவார். இல்லைங்க சாமி, வாங்க சாமி, நாங்க கூட்டிட்டு போறோங்க சாமி அப்படின்னு போயிட்டு வருவார். இவரா ஆசைப்பட்டு கேட்கல, ஆனா இவரை நோக்கி விஷயங்கள் வருகின்றனவா இல்லையா. கைலாசத்துக்கு போறோம், அங்க போலாம், இங்க போறோம். எத்தனையோ சாதுக்களோட பழகிருக்கேன். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க கையில 5 பைசா கிடையாது. சுவாமிஜி எப்பயும் சொல்லுவார், இந்த மஞ்ச பை தான் எடுத்துன்னு வந்தேன், வீட்டை விட்டு கிளம்பி வரும்போது மஞ்ச பையில 4 புஸ்தகம் தான், எப்படி இதெல்லாம் வந்ததுன்னே தெரியல அப்படிம்பாரு. இவ்வளவு பெரிய ஆசிரமம், இவ்வளோ பெரிய விஷயங்கள், இவ்வளோ பெரிய இதெல்லாம் எப்படி நடக்கிறதுனா இறைவனுடைய சங்கல்பம் இந்த ஞானி வழியாக நடத்துவார்.
அது மாதிரி ஆசை இல்லாம இருந்தா நிறைய விஷயங்கள்லாம் வரும். இவங்க அதுல கவனம் எத்தனை வந்தாலும் இவர்கள் அதில் கவனமாக இருப்பார்கள். கொஞ்சம் கூட ஆசை இவங்க ஆசை பின்னாடி போயிட மாட்டாங்க. ஆனா ஆசை இன்ப பொருட்கள் இவர்களை நோக்கி வரும். அதுலயும் என்ன தர்மமாக அளவாக எதை அனுபவிக்க வேண்டுமோ அனுபவிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். தர்மமாக. இப்ப சாமி அதுக்காக சாமிஜின்னா அவர் வடையே சாப்பிட மாட்டார், காப்பியே குடிக்க மாட்டார் அப்படி இல்லை. யாராவது வீட்டுக்கு போனா ஏதாவது ஆஃபர் பண்ணா லூஸ் ப்ரிஃபரன்சஸ் ஆர் ஆல்வேஸ் ஓகே. பரமார்த்தானந்த சுவாமிஜி சொல்லுவார், காஃபி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களான்னு கேட்டா ஏதோ ஒண்ணு சொல்லுவார். ஆனா காஃபி குடிக்கலன்னா நான் செத்துருவேன், எனக்கு தலைவலி வந்துடும், காஃபி குடிக்கலன்னா நாளே எனக்கு அப்படி இருக்க மாட்டார். எந்த விஷயத்துக்கும் அவர் அடிக்டா இருக்க மாட்டார், அடிமையா இருக்க மாட்டார். அதுதான் முக்கியம். தொடர்ந்து நாம் இந்த கருத்துக்களை அடுத்த வாரம் திருவள்ளுவரின் திருவுருளால் சிந்திப்போம். ஓம். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதலாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பணியே போல, நண்ணிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி, வேதப் பொருளாய் மிக விளங்கி, தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே. வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம் தத் சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.